வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கற்கிறதாகவும் ஆவி ஆத்மாவுனை கணக்கில் பிரிக்கிறதாக யோசனை இப்போ சிலுவையோடு வந்து கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினதுல முதல் வார்த்தையை அடியலுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் கரு என்னன்னா மன்னிப்பு. அப்போ இது வந்து ஒரு நமக்கு 10 to 12 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுனால இந்த மன்னிப்பு வார்த்தையோட கரு கர்த்தர் எதை கொண்டு பேசியிருக்காரு அப்படின்றத நான் முதலே சொல்லிடுறேன். இப்போ மன்னிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு என்ன தேவைன்னா அன்பு. அன்பு இருக்கிற இடத்துல தான் என்ன ஆகும், விட்டு கொடுக்குற தன்மை வரும், மன்னிக்க முடியும். இதுதான் மன்னிப்பின் கரு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் வார்த்தை எப்படி வந்து நமக்காக பாவ மன்னிப்பை கொடுக்கவும் மன்னிப்பை வழங்க வந்தார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் பாவ மன்னிப்பு வேணும், ஏன் மன்னிப்பு வேணும்? பாவ மன்னிப்புனா பாவங்கள் 2 வகைப்படும். துணிகரமான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அப்போ இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் இருக்கிறவங்களும் சரி, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை பண்ணவும் சரி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக வந்தார். இன்னொன்று, நாம மன்னிச்சாதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த காரியத்தை குறித்து இதுதான் இந்த செய்தியோட கரு. கர்த்தர் சொன்ன மன்னிப்பு அப்படின்றதோட கரு. அதை வந்து ஒரு சில வசனங்கள் மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். கர்த்தர் உதவி செய்வாங்க. பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மன்னிக்கணும்னா நமக்கு அன்பு வேணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் கெட்டு போவதை ரட்சிக்க வந்தார். இவ்விதமாக இந்த சிறியல் ஒருவனால் கெட்டு போது பரலோகத்திற்கு பிதாவும் சித்தம் இல்லை. அவர் வந்து பிதாவோட சித்தத்தை செய்யலாம் வந்தார். பிதாவோட சித்தம் எல்லாரையும் பாவ மன்னிப்பு கொடுத்து பரலோகத்தில் கொண்டு வருவது. 1 யோவான் 4:8-9 பார்த்தீங்கன்னா அன்பில்லாதவன் தேவனை அறிவான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேர் நான் குமாரனை நான் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வளவு அனுப்பினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாம மன்னிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:7 பாத்தீங்கன்னா அன்பு சகலத்தை நாமும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நாமும், சகலத்தை சகிக்கும். அப்போ தேவ அன்பு நமக்குள்ள இருந்தாதான் மன்னிக்க முடியும். அப்போ கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தார்? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தேவன் வந்து நம்ம அவருக்கு நன்மை செஞ்சனால வந்து மன்னிக்கல, அவருக்கு நம்ம ரொம்ப தீமை செய்யணும், ஆனாலும் நம்ம இறங்கினார். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வரும்போது இந்த மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு சரீரம், ரத்தம் தேவைப்பட்டது. எந்த ஒரு பாவம் ரத்தம் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிக்கப்படாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம் பார்த்தீங்கன்னா அதனால காலை வெள்ளாட்டு கிடையாது ரத்தம் பாவங்கள் நிறுத்தி செய்ய மாட்டார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியை காணிக்க விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 32 பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் எல்லாம் பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தார். அப்ப யார் அழைக்க வந்தார்? பாவிகளை. ஏன் பாவிகள் அப்படின்றாரு? நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல வந்து 3ஆம் அதிகாரம் 6-19 வசனம் பாத்தீங்கன்னா பாவன்ற ஒண்ணு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியும். அப்போ ஆதியாகமம் 3:6 பாத்தீங்கன்னா ஸ்திரியானவள வந்து அந்த பழத்தை வந்து விருட்சத்தை எச்சிட்டு புசிச்சிருவாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? அன்னையில இருந்து என்ன ஆகும்? புசிச்ச உடனே இந்த உலகத்துல பாவம், கசப்பு எல்லாமே வந்துடும். அப்ப புசிச்ச உடனே கர்த்தர் என்ன கேட்பாரு? நீ வந்து உனக்கு விளக்கின பழத்தை புசிச்சி அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஆதாம் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீர் உண்டாக்கின ஸ்திரியே, அதற்கு ஆதாம் என்னுடன் இருக்கும்படி தேவன் நீ தந்த ஸ்திரியானால் அபரிச்சத்தின் கனியை புசி கொடுத்தால் நான் புசித்தேன். அப்ப என்னாச்சு? முதல்ல தேவனை குற்றப்படுத்தியாச்சு. நீர் கொடுத்த ஸ்திரீ தான் கை காமிச்சாச்சு. பாவம் உள்ள வந்தது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஸ்திரீட்ட கேட்ட ஸ்திரீ என்ன சொல்லுவா? பழைய தூக்கி இந்த சர்ப்பம் என்னை வஞ்சிருக்குது. இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா இவங்க மன்னிப்பு கேட்டாங்களா கர்த்தர்கிட்ட? இல்ல. ரோமர் 9:20 சொல்லுது, அப்படியானால் மனுஷனே தேவனோட எதிர்த்து தக்கிறதுக்கு நீயா? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கனை நோக்கி நீ என்னையே இப்படி உண்டாக்குன என்று சொல்லலாமா? உருவாக்குன மண்ணு, தேவன் உருவாக்குன மண்ணு தேவனை நோக்கி என்ன கேட்குது? இந்த ஸ்திரீ, நீர் கொடுத்த ஸ்திரீ. அது எப்படி சொல்லியிருப்பார் ஆதாம்? ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்திரீ அப்படின்னா நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். எதிர்த்து பேசினாரு, மன்னிப்பு கேட்கல. ஸ்திரீ என்ன சொன்னா? பழிய தூக்கி இன்னொருத்தங்க மேல போட்டாரு. அப்போ சகலத்தை படைத்த தேவனையே அந்த இடத்துல எதிர்த்து பேசினாங்க. இவங்களை வந்து மனுஷனா இருந்தா நம்ம மன்னிப்போமா?
இவங்களுக்கு வேண்டிய ஜீவனை கொடுப்போமா? நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏசாயா 53:4-6 மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நம்ம எல்லாம் ஆடுகளை வழிதப்பி நடந்தோம், கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்முடைய அக்கிரமத்தை, இதுதான் என்னது? அன்பு, மன்னிப்பு. தேவன் அவரை எதிர்த்து பேசி உதாசீனப்படுத்தி இது பண்ணாலும் நம்ம நல்லவா இருக்காரு, அன்பா இருக்கிறார், மன்னிப்பு இருக்காரு. அடுத்தது சங்கீதம் 69:21 பார்த்தீங்கன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தாரு, தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தாரு. மத்தேயு 27:34 பார்த்தீங்கன்னா, கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். ஆனா யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கினார். ஏன் தெரியுமா? தேவன் இந்த 7 வார்த்தைகள் எப்போ ஆரம்பிச்சுன்னா, இந்த காடியை வாங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த காடியை அவர் வாங்கிட்டார் அப்படின்னா கசப்பு, இந்த உலகத்தில் கசப்பு உள்ள போச்சுன்னா அவர் மன்னிக்க முடியாது. தேவன் அந்த அளவுக்கு சிலுவையில் தொங்கும் போதும் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதில் உறுதியா இருந்தார். அப்போ கூட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு தெரியுமா வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார். உடனே என்ன பண்ணுவாங்க? அவருடைய வஸ்திரத்தின் மேல் பங்கிட்டு கொள்வாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? ஆதியாகமம் 3:7-21 பார்த்தீங்கன்னா, இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, இருவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலேயே தச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு பண்ணுவாங்க. கரெக்டா? ஆதாம் ஏவாள் மீறுதலுக்கு அப்புறம். ஆனா கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? தோளுடைய உடுத்துவாரு. இப்போ இந்த மீறுதல்களை தேவன் நம்ம மேல வச்ச அன்பு நிமித்தம் மன்னிக்கிறதுக்கு எப்படி இந்த மீறுதல்கள் எல்லாம் அவர் மன்னிச்சாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 22:18 என் வஸ்திரங்களை தங்களுக்கு பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேல் தாடை ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கு முன்னேறி என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது என்ன பண்ணுவாங்க? ஓடி ஒளிவாங்க. ஆனா கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அந்த பயத்தை நீக்கிறதுக்கு இதுக்காக அவருடைய முதுகையும் தோலை என்ன பண்ணுவாரு? தோல், அவருடைய முதுகு தோல் எல்லாம் என்ன பண்ணுவோம்? சவுக்கடினால கிழிஞ்சிடும். ஆதிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்? தோலுடைய அங்கேயே ஒரு இரத்த பலி செலுத்தப்படும் அடையாளம். கிறிஸ்துவானவர் மறிக்க போவார்ங்கிறதுக்கு அடையாளம் அங்கேயே தோலுடைய உருவாக்கும் போது அங்க ஒரு ஜீவன் ரத்தம் சிந்திடுச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்து நமக்காக இங்க என்ன பண்ணுவாங்க? மகிமையின் வஸ்திரத்தை தரதுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15 பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? இவங்களுக்கு ஒரு சில தண்டனை, சாபங்கள்ல தண்டனை கொடுப்பார். கிறிஸ்து சபிச்சிருக்க மாட்டாரு மனுஷனை. ஆபேல் காயின் அந்த காரியத்துக்கு அப்புறம் தான் சாபன்ற ஒன்று வந்திருக்கும். முதல்ல கிறிஸ்து சபிச்சது பிசாசனம். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில தண்டனைகளை கொடுப்பாரு. அந்த தண்டனை ஒண்ணு என்னது? ஸ்ரீவித்துக்கும் பிசாசோட வித்துக்கும் என்ன இருக்கும்? பகை இருக்கும். அப்போ இதுல வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த பகையை எப்படி முடிச்சாரு அப்படின்னா, தேவன் ஏன் நம்ம மேல இவ்வளவு அன்பு கொண்டு, இப்ப தேவனை எதிர்த்து கேள்வி கேட்டாச்சு, நீங்க கொடுத்த ஸ்ரீதான் கொடுத்தா நான் இருக்கணும். அப்ப தேவனை குற்றப்படுத்தியாச்சு. நம்மளால குற்றப்படுத்த ஒருவர் அதை மறந்து, இல்ல திரும்ப நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு மன்னிப்பு தரது என் ஜீவனை கொடுக்க வரேன் தான் கிறிஸ்துவோட அன்பு, மன்னிக்கிற குணம், விட்டு கொடுப்பது. அப்போ அந்த மன்னிப்புக்காக தேவன் வரும்போது என்னென்ன பாடுகள் ஏற்றாருன்றதை பார்ப்போம். மத்தேயு 1:18 பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயாக மரியாதை யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு அவர்கள் கூடி வரும் முன்னே அவங்க கற்பவதிட்டு அறிவிச்சாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 8:41 நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று, அதுக்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார். அப்படின்னா கிறிஸ்துவ வேசியின் மகன்வாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒன்று ராகாப் சந்ததியில பிறந்திருப்பாரு. ரெண்டாவது என்னன்னா, மரியாதை அவங்க திருமணத்துக்கு முன்னே கன்சீவானதால தேவனை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவார். ஆனா அப்போ கூட அவர் எதிர்த்து பேச மாட்டாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய சித்தம் என்னது? நமக்கு மன்னிப்பை வழங்குறது. அப்போ கூட அவர் எந்த இடத்துலையும் அவர் நம்ம மன்னிப்பு கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டு தவறி போகலை. அதுக்கப்புறம் எபேசியர் 2 பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையினால் பகை கொண்டு நம்மளை மீட்டெடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்தார்? லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேவையை மிதிக்கவும் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்கணும். அப்போ எதிர்த்து பேசணும் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர் பாடோட முடிவில் நமக்கு என்ன கொடுக்குறாரு? அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு இது சொல்லியிருப்பார் தெரியுமா? உன் முகத்தின் வியர்வையா நீ புசிப்பாய். கரெக்டா? அப்ப இது இவனுக்கு வருத்தமான காரியம்.
இதை கூட அவர் எப்படி எடுத்தார் தெரியுமா? யோவான் 19:2 போர்ச்சேவர் ஒரு முள்ளினாலே முடிய பண்ணி அவருக்கு கொடுத்து இது பண்ணார். முள்ளுன்றது சாபம். அப்போ ஒரு இடத்துல முள்ளு சாபத்தை ஏற்றுக்கிட்டார். ரெண்டாவது கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர். அப்போ அந்த சாபத்தை அங்க முடிச்சார். மூணாவது அவர் பண்ணார் என்ன தெரியுமா? முகத்தின் வேர்வையா அதை எங்க முறியடிச்சார் தெரியுமா? லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதுல ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணதா அவரோட வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனைய அவரே வந்து ஏற்று கொடுத்தார். பாத்தீங்களா மன்னிப்பு? அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு நமக்கு இலவசம், ஆனா அதுக்காக கர்த்தர் கொடுத்த விலை பெரிது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து அந்த ஆதிகாரத்தில் கொடுத்த அத்தனை தண்டனையும் கிறிஸ்துவே வந்து அவர் சரீரத்தில் ஏற்று நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். இதை பாத்தீங்கன்னா இவன் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டான், கரெக்டா? தாவீது. ஆனா கிறிஸ்து என்ன பண்ணாரு தெரியுமா? சாரி, ஏவல் ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டாங்க. வெளிப்படுத்தல 22:2-3 பாத்தீங்கன்னா 12 ஜீவ விருட்சம் கொடுத்திருக்காரு. நீ ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்ட, ஆனா அதையும் மன்னிச்சு 12 பழம் கொடுக்குறாரு. அது 3 பாத்தீங்கன்னா இனி ஒரு சாபம் வராது, தேவன் ஆட்டுக்குட்டியாலுமே சிங்காசனம். மத்தேயு 26:39, 42, 44 பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ஜெபம் பண்ணுவாரு. அந்த வியாகுலப்பட்டு என்ன ஜெபம் தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமா நீங்கும்படி செய்யும், என் சித்தத்தின்படி உங்களுடைய சித்தம். இதுக்கு ஜெபம் பதில் வந்துச்சா? இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? ஏன் கர்த்தர் இந்த ஜெபத்தை பண்ணாரு? ஏன் தெரியுமா? பிதாவை விட்டு அவர் ஒரு நொடி கூட பிரிஞ்சதில்லை. உலகத்தின் பாவத்தை சுமக்கும் போது பிதாவை விட்டு பிரிஞ்சே ஆகணும். ஏன்னா பரிசுத்தமானவர். அப்போ இந்த காரியத்துக்காக ஒரு ரிக்வெஸ்ட் போடுறாரு கர்த்தர். என்ன தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனா பிதாவுடைய சித்தம் என்னது? இவர் சிலையில அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணிட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுக்கணும். அதுக்கப்புறம் சத்திய ஆவியான பரிசுத்தாவியும் இங்க அனுப்ப முடியும். அப்போ 2ஆம் தடவை ஜெபம் பண்ணுவார். அது கொடுக்கும்போது 2ஆவது தடவை ஜெபம் பண்ணுவார். 42 பாத்தீங்கன்னா நான் பானம் பண்ணினால் ஒழிய, அந்த ஜெபத்துக்கு பதில் வரல. கிறிஸ்து புரிஞ்சுட்டாரு. ஓகே ஆண்டவரே, இதுக்குள்ள நான் கடந்து போகணும். அப்ப 2வது ஜெபம் என்ன இருக்கும்? நான் பானம் பண்ணணும் ஒழிய ஒப்பு கொடுப்பாரு. 3ஆம் டைமும் அதே தான் பண்ணுவார். அதே வார்த்தைகளை திரும்ப சொல்லி ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா நமக்காகவும் நம்ம பாவத்துக்காகவும் பாவம் அறியாத தேவன் அந்த பாவம் மன்னிப்புன்ற ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்காக பிதாவை விட்டே நீங்கிறதையும் ஏற்றுக்கொண்டார். நம்ம ஏற்றுப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. ஆனா கிறிஸ்து நமக்காக பிதாவை விட்டு இது பண்ண அனுப்பு. அதுல பாத்தீங்கன்னா லூக்கா 23:31 பச்சை மரத்துக்கு இவளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன். இந்த வார்த்தை எப்பவுமே நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணணும் கஷ்டப்பட்ட டைம் நம்மளை ஆட்டி கேட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையோட ஆளை தியானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன். இங்க என்ன தெரியுமா? தேவன் அடிச்சதுக்கு வழியினால் இந்த வார்த்தையை சொல்லல. அவர் உண்டாக்குன பூமி சீர்கெட்டு மக்கள் இவ்வளவு பாவத்துல நான் என்ன நோக்கத்துக்கு உருவாக்குன்னு இவங்க இப்படி சீர்கெட்டு இருக்காங்களே, இந்த வேதனையின் மூலம் வந்த வார்த்தை தான் பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு. உங்களை படைச்ச எனக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னா உனக்கு கூட இருக்க சகோதரருக்கு நீ என்ன செய்வான்ற இது. கடைசியா அறியாது இருக்கிறார்கள். எதை நம்ம அறியாது இருக்கிறோம்? மத்தேயு 6:14-15 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் எவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். இன்னைக்கு நம்ம எல்லாமே பாவ அறிக்கை பண்றோம், எல்லாமே பண்றோம். பிறருடைய பாவங்களை நம்ம மன்னிக்கிறோமா? நான் மன்னித்தால் மட்டுமே என்னுடைய பாவங்கள் பிதா மன்னிக்க முடியும். அந்த அதிகாரத்தை கூட நம்மகிட்ட கொடுத்து நமக்கான சிலுவையில தொங்கியிருக்காங்க. கர்த்தர் கொடுத்த மன்னிப்பை நம்ம சிந்திப்போம், தியானிப்போம், தேவனை போல நடப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.